எனக்கு எங்கள் அண்ணன் சரத்குமார் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். நாங்கள் ரொம்ப நெருக்கம். விண்ணூர்தி நிலையத்தில் சந்தித்தோம். இப்போ பொன்னியின் செல்வன் வெளியாயிடுச்சு. உனக்கு உனக்கு இந்த வயசில் ஐஸ்வர்யா ஜோடி கேட்குது அப்படின்னு உனக்கு பொறாமேடா பொறாமேடா. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. அவர் சார் டே உடலை நல்லா வச்சுக்கிட்டா எந்த வயசுலையும் சாதிக்கலாம்டாங்கடல. அதை தான் எல்லாருக்கும் சொல்கிறேன். நம்பிக்கையோடு இருங்க, சாதிக்கலாம். அப்புறம் எல்லாரையும் சொல்லிட்டேன். தம்பி பூவன் படத்தொகுப்பாளர், அதுக்கப்புறம் அம்மா ஆதிரா அவர்கள், அவங்க எங்கள் ஊர் பொண்ணு, அவங்க பாண்டிச்செல்வி, அவங்கள இன்னைக்கு பார்த்தாலும் அந்த மருது படத்தில் 2 கையிலையும் கம்பெடுத்து சுத்துறதா இருந்து காட்சி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப அருமையான பெண்மணி. நமக்கு தமிழ் திரையுல கிடைச்ச ஒரு இயல்பான முகம், இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமையான கலைஞர். அவங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என் தம்பி சுகுமார் இருக்கான். அவ திரையுலகத்தை தாண்டி நடிப்பு, இதை தாண்டி என் மேல அன்பு கொண்ட ஒருத்தன். அவனுக்கு மொழி இனப்பற்று அதிகம். காதல் படத்துல இருந்தே தம்பி சுகு எனக்கு தெரியும். அப்புறம் மகேந்திரன் சிறந்த கலைஞன். அவனுக்கு வாய்ப்பு சரியா அமையல. அவன் நடித்த சல்லியர்னு படம் இருக்குது, சல்லியர்கள். அதில் அவன் தான் கதாநாயகன். மிகச்சிறப்பாக நடிச்சிருப்பான். இருக்கானா போயிட்டான். மகேந்திரன் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பான். ஒரு போராளியாக வந்திருப்பான். அவருக்கு காலம் இருக்கு, எங்கே போயிருப்பது. நல்ல திறமையான கலைஞன். அப்புறம் என் தம்பி துறை பற்றாளர், சமூக ஆர்வலர். ஆமா, என் தம்பி கிடாரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அது காலையில கிடாரி மாடுகள் நாங்கள் சொல்லுவோம். அது ஒரு திமிர் எடுத்த தெனவெடுத்தது அது சொல்லுவோம். அது கிடாரி படத்துல ரொம்ப அருமையான இது கையாண்டிருக்கு. குறிப்பா எங்க அண்ணன் வேல ராமூர்த்தியுடைய கதாபாத்திரம் எனக்கு இன்னும் மனசுல இருக்கு. தம்பி பிரசாத் முருகேசன் அவர்கள். அத நாங்கள்லாம் அந்த படத்தை பார்த்து யார் இயக்குனர்னு நான் எங்க ஐயா மேனும் பேசி பார்ப்பேன். மத்தகம் பார்த்துட்டு தான் கேட்ட ஐயா மேனை, யார் ஐயா மேனை இவ்வளவு சிறப்பா எடுத்துருக்கு, எங்க கிடாரி பட இயக்குனர் தானோன்னா அதுக்கப்புறம் நானே அழைச்சி பேசி வாழ்த்தினேன். ரொம்ப திறம்பட்ட. அவனுக்கு என் மேல அன்பு இருக்கு இல்லையோ, அவனுடைய மகனுக்கு என் மேல பேரன்பும் பிடிப்போம். என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காருனாங்க. நான் அவனை சந்திக்கணும். இது எல்லாரையும் சொல்லிட்டேன். என்னுடைய தம்பி கார்வண்ணனை பற்றி உங்களுக்கு சொல்லணும். நாங்க அவர் எந்த திசையில் இருந்தார், நான் எந்த திசையில் இருந்தேன்னு தெரியல. ஆனால் எங்களை ஒரு ஒரு உணர்வு இணைக்குது. அது எங்களுடைய மொழி இனப்பற்று. அப்போ அவர் எடுத்த படங்கள், இப்போதானே படம் பார்க்கும்போது அவர் பெட்டி கடை முதல் படம், அதுவும் கிராமத்தில் நடந்த அனுபவத்தில் எடுத்தது தான். அதுக்கப்புறம் தமிழ் குடிமகன், அது என் தம்பி துறை சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தினுடைய நிலையை, இன்றைக்கு அந்த நிலை இருக்குது அப்படிங்கிறத படம் எடுத்தார். என்னுடைய தம்பி சேரன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப அருமையான படம். நான் திரையில பார்க்க முடியல, தொலைக்காட்சியில தான் அந்த பார்த்தேன். அதை பார்த்துட்டு நான் பாராட்டி வாழ்த்து அறிக்கையெல்லாம் கொடுத்தேன். ரொம்ப சிறப்பாக இயக்கியிருந்தார். அது உரையாடல்கள், திரைக்கதை, போக்கு எல்லாமே மிக நேர்த்தியாக இருந்தது. அடுத்தது இப்ப இந்த படம் மிக சிறப்பாக வரும்னு நினைக்கிறேன். அவர் தொடர்றது ஒரு பிரச்சனையை, அந்த பிரச்சனையை பயந்து தான் அது சரி செய்ய முடியாமையே போயிருது. அது ஒரு சமூகத்தில் இருக்கிற பெரிய அவலம் தான். சில இதை பேச மறந்துடும் இல்லையா. மேல்பாதி மங்கலத்தில் கோயிலுக்குள்ள விடலைன்னா நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. அது ஓட்டுக்காக நிக்கிறவன் தான் அதை சிந்திப்பான். நாட்டுக்காக நிக்கிறவன் அதையெல்லாம் சிந்திக்க முடியாது. நீ போட்டா போடு, போடலைன்னா போ, சரி எதுவோ அதுதான். உலகத்துல என் அன்பு சொந்தங்கள் உங்களுக்கு சொல்லுவேன், உலகத்தில் சாதித்த எல்லோரும், இந்த உலகத்தை இவ்வளவு பெரிய மாறுதலுக்கு கொண்டு வந்த எல்லோரும் தன் மனச்சான்று வழிகாட்டுதன்படி நடந்தவன் தான் இவ்வளவு பெரிய மாறுதலை கொண்டு வந்திருக்கான். நீங்க சின்ன சமரசம் செஞ்சாலும் அது சரியா வராது. வெளியில என்ன சொல்றா, நீங்க ஒவ்வொருத்தனும் என்ன சொல்றான், உலகமே உன்னை இது செய் என்று சொன்னால் சரியில்லை என்று பட்டால் செய்யாத, உலகமே செய்யாதே என்று சொன்னால் சரி என்று பட்டால் செஞ்சிருந்தான். அதுதான் கோட்பாடு. அதான் நம்ம செய்யணும். விவேகானந்தர் நமக்கு என்ன கற்பிக்கிறார், எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுத்துறாத, ஆனா உண்மைக்காக நீ எதையும் விட்டு கொடுங்கிறது. இதே வெவ்வேறு வடிவத்தில், ஒவ்வொரு வடிவத்தில் ஒவ்வொரு தத்துவ ஞானிகளும் மேதைகளும் சொல்லி வந்திருப்பாங்க. ஆனால் இதே தான் எங்க தலைவர் என்ன சொல்றார், நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள்
ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் மக்கள் நாம் வெல்லுவோம்ங்கிறதுல அது என்கிட்ட தான் சொல்றல. அது அந்த மாதிரி நம்ம எதிர்க்கும். நபிகளே என்ன சொல்றாரு? அநீதியை கண்டு அச்சம் இல்லாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க. அநீதின்னு தெரிஞ்சிருச்சு, அப்ப எதிர்க்கணும். சேகுவார் என்ன சொல்றான்? உலகத்தில் எங்கெங்க அநியாயம் நடக்குதோ அதை கண்டு நீ பொறுக்க முடியாமல் கோவப்படுவாயானால் நீனும் என் தோழனாங்கிறான். நீனும் என் தோழன் தான். நான் தம்பி படத்துல இறுதியில் அந்த உரையாடல் அவருடைய கோட்பாடை அதை எடுத்து போட்டிருப்பேன். அப்ப அது அச்சப்பட்டுக்கிட்டே இருந்தா மேல் பாதியில குடிக்கிற நீர்ல இந்த நூற்றாண்டுல ஒருத்தன் சிங்கத்தை கலக்குறான்னா அதையும் சகித்துக்கிறது, எல்லாத்தையும் சகித்துக்கிறது. சகித்து 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 தான் ஒரு அடிமை எப்படி பிறக்கிறான்னு நினைக்கிறீங்க? அடிமை எப்படி பிறக்கிறான்? அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான். தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இவ்வளவுதான் அடிமையின் பிறப்பு. அப்படிதான் நம்ம அடிமை ஆயிட்டோம். எதை உங்களால ஏத்துக்க முடியுது? ஊழல் தெரியுது, லஞ்சம் தெரியுது, மணல் அள்ளி விற்கிறான் தெரியுது, சாராங்காய்ச்சி விற்கிறான், கஞ்சாவின்னு கொக்கைன்னு எல்லாம் விற்கிறான் தெரியுது. ஆனாலும் கேட்க முடியாது. இதுதான் இது காரணம் பயம். அதையும் எங்க தலைவர் இந்த மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குதுங்கிறவள. எதுக்கு பயப்படணும்? நான் உயிரோடு இருக்கிற வரை சாவு என்கிட்ட வராது. நான் சாகும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். மரணம் என்கிட்ட வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன். எதுக்கு பயப்படணும்? பயப்படுறதுனால ஒருத்தன் நீண்ட நாள் வாழ்ந்துருவானா நம்ம எல்லாம் பயந்துட்டே இருக்கலாம். அர்த்தமற்றது, அர்த்தமற்றது. பயம்ங்கிறது கோழைகளின் தோழன், அது வீரனுக்கு எதிரி. அது எங்களுக்கு அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாதுன்னு தான் எங்க தலைவர் எங்களை வளர்த்திருக்காரு. அது கிடையாது. அதுல ஒரு இயக்குனரா நீங்க என் தம்பி கார்வன் நினைப்பாக்குறீங்க. அவ படம் என் தம்பி துறையெல்லாம் பார்த்துட்டாரு, நான் பார்க்கல. அது பார்க்கறதுக்கான நேரம் வாய்க்கல. இந்த 3 பாடல்கள் அவர் எடுத்த முன்னோட்டம், அவர் சொல்லுகிற செய்தி, அதுலயே தெரியுது அவர் எதை தொட்டு எதை சொல்ல போறாரு அப்படின்னு. இங்க ஒண்ணு நீங்க கவனிங்க, மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, ஆனா மொழி இனம் மாறிக்கொள்ள முடியாது. அது அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்கணும். மதத்தையும் தாண்டிய ஒரு புனிதம் இருக்கு, அதுதான் மனிதம். அதை யாரும் ஒரு தேடுவதும் இல்லை, போறதும் இல்லை. இஸ்லாமியருக்கு ஒரு உயிர், கிறிஸ்தவனுக்கு ஒரு உயிர், இந்துக்கு ஒரு உயிர் என்று கிடையாது. எல்லா உயிரும் யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் இப்ப நீ நானும் 10 மகன் தான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடினது நிலையில் வச்சுக்கணும். இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. எல்லாருக்கும் எல்லா மதங்களையும் மனிதம் இருக்கு, எல்லா மதங்களையும் சிக்கல் இருக்குது. இதை கடந்து போய் இந்த உலகத்துல எல்லாரும் மனிதனை மனிதன் கொள்வதற்கு, இத்தனை உயிர் அழிப்பதற்கு எத்தனை விதமான ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறான். ஆனா அந்த ஆயுதங்களை எல்லாம் வெல்லுகிற ஒரு ஆற்றல் அவன்கிட்ட இருக்கு, அதான் பேரன்பு. அந்த அன்பால எல்லா ஆயுதங்களையும் வீழ்த்த முடியும். அதுதான் இன்னைக்கு நீங்க உலகத்தில் எவன் பாடுனா புதியதொரு உலகம் செய்யும் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்பவன் பண்ணது எந்த ஆட்டம் புரட்சி பாவலன் தான். அவனுடைய பேரனும் பேத்திகளும் கெட்ட போறனால வேரோட சாஞ்சிச்சு ஈழத்துல. அதானே அது சிக்கல். அந்த மாதிரி நேரத்துல இறுதி போர்க்கட்ட சூழல்ல என் தலைவன் இருந்து நான் வந்த பிறகு தொடர்ச்சியா பேசி பேசி சிறைப்படுத்தப்பட்டேன். யாருமே என்கிட்ட நெருங்க பயந்தாங்க. 1 ஆண்டுகளுக்கு மேல சிறையிலே இருந்துட்டேன். அப்ப அந்த நேரத்துல ரொம்ப சோர்வு. அப்ப என்னை தேடி ஒருத்தர் படம் எடுக்கணும்னு வர்றாப்ல, ஒருத்தர் வர்றாரு. வந்தவரு அவர் அதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்துருக்காரு. என்னோட படம் எடுக்கணும்னு சொன்ன அந்த மனநிலையில படம் இருக்கலாம். ஆனா என்னோட வந்தது அவர் ஆறுதலா இருந்தது. அப்ப பேசும்போது அது காரணம் அவர் சொன்னார் மாதிரி நான் கத்தி கதறி வெடிச்சு இந்த தம்பி உதாரணமா இந்த ஈழ படுகொலை எப்ப பேசி பேசி சிறைப்பட்டாலும் அது கவனிச்சிருக்காரு. ஒருத்தர் இப்படி பேசிட்டு இருக்காருன்னா அந்த ஈர்ப்பு, அவரு திருநெல்வேலி இருக்காரு, நான் சிவகங்கையில இருக்கேன். எங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு இடத்துல சேர்க்குது. சேர்த்த பிறகு இந்த படத்துக்கு இந்த இதுக்கு சம்பந்தம் இல்லை, இந்த பாடல்கள் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு இந்த பாடல்களுக்கு சம்பந்தம் இருக்கு. விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா, எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா, தாய் அன்போடு தனை ஏந்த முத்துக்குமரா, உன் பெரும் தியாகம் மறவோமே பச்சை தமிழா, நீ விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா, எங்கள் நீ மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா, பகைமையும் துரோகமும் தாய் மண்ணை சூழ
பாவிகள் கூட்டமோ நம்மை வந்து ஆள எரிமலையாயளவே மறந்திங்கு போக எலி பொறியில் எலியாய் தமிழனும் நோக மனம் பொறுக்காமல் சென்னறுப்பாலே உனை தீண்டியே எம் உணர்வையே எரிய வைத்தாயே நீ. இந்த பாட்டு இருக்கு பாருங்க. விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா. இந்த பாட்டு ஆண்ட பரம்பரை இங்கு மாண்டு போவதோ ஆள பிறந்தவன் இன்று அடிமையாவதோ வீர தமிழினம் இங்கு வீழ்ந்து போவதோ வீணர் கூட்டம் இங்கே நம்மை ஆள்வதோ எங்கள் இனத்தை அழிக்க துடிப்பவன் எவன் எரிமலை ஆற்றில் குளிக்க நினைப்பவன் அவன். இந்த பாட்டு தலைமகனே எம் பிரபாகரனே தலைநகரே திரிகோண மலையே. இந்த பாடல்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் ஒலிக்குது. எங்களுடைய இன உணர்வுள்ள மக்கள் கூட்டங்கள்ல இது பரவலா கேட்கப்படுது. எங்களுடைய கட்சி பாடல்ல இது ஒரு கொள்கை பாடலா பரப்பப்படுது. இந்த பாட்டை 2010ஆம் ஆண்டு இதை தயாரிச்சு நாங்கள் செய்கிறோம். இது தம்பி இசைவேந்தன் ஒரு தம்பி எழுதின பாட்டை என்னுடைய அன்பு மைத்துனர் கவிதாஞ்சனை வச்சு இந்த பாடல்களை பதிவு செஞ்சோம். அதுக்கு அன்றைக்கே 10 லட்சம் ரூபாயை செலவழித்து இந்த பாட்டை பதிவு செய்து கொடுத்த தம்பி தான் என்னுடைய ஆறுயிர் தம்பி கார்வண்ணன் அவர்கள். அவனுக்கு இந்த மொழி மீதும் இனத்தின் மீதும் இருக்கிற பற்றுக்கு இதுவே உங்களுக்கு ஒரு சான்று. நாங்க 2 பேரும் இணைந்தோம் அப்படின்னா மொழி அழிந்தால் இனம் அழிந்து விடும். தமிழ் இல்லைனால் தமிழர் இல்லை, தமிழர் என்ற இனம் இல்லைன்னா நாடு இல்லை, எவ்வளவுதான். இங்க எல்லாரும் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல்னா ஒரு தீண்டத்தகாத வார்த்தை போலவும் வேற்றுக்கிற சொல் போலவும் மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, மண்ணின் வளம் காக்க, மண்ணின் மக்களின் நலம் காக்க, அந்த மக்களின் மானம் காக்க ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் தான் தமிழ் தேச அரசியல். இதெல்லாம் தேவையில்லைன்னா இது தேவையில்லை. அதான் சொல்றான்ல, இது தேவை. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now.